ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ் டெய்ரி. இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா குழம்பு பேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுமே நம்ம அதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது குட்டி ஸ்பூனில், நீங்கள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாவே போதுமானதாக இருக்கும். இது கூடவே நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் நான் ஆட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெரிய ஸ்பூனில். இதுக்கு இடையில் ஒரு குட்டி மாஸ்டரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மஞ்சத்தூளெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது கூடவே நம்ம 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன், ஸ்பூன் கணக்கில் உங்களுக்கு காட்டல. நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மண் சட்டியில் விறகடுப்பில் தான் பாரம்பரிய முறையில் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ விறகடுப்பு பற்ற வச்சுட்டு நாங்கள் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்டோம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சின்ன வெங்காயம் 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஒட்டுக்காவே நல்லாவே வணங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தக்காளி வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி வெங்காயம் வணங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுமே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம தேங்காய், அரை மூடி தேங்காவை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கலாம். அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கட்டும். ஒரு 5 minutes நல்லாவே கொதிச்சு வந்த பிறகு நம்ம மத்தி மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 kg இருக்கும். இந்த மீனையும் ஒன்றுன்னா நம்ம ஆட் பண்ணி ஒரு 5 minutes வேக வச்சா போதும். நம்ம மண் அடுப்பில் வச்சுருக்கங்காட்டிக்கு நாங்கள் உடனே மண் அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். ஏன்னா அதோட சூட்டுக்கே நல்லா வெந்துடும். ஒரு 5 minutes மூடி வச்சுருங்க. நாங்கள் உடனே இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பராக எம்மியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு இறக்குன பிறகு அந்த கொதி வரட்டுக்கும் போதே நம்ம நல்லெண்ணெய் 2 3 ஸ்பூன் அளவுக்கு மேலால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes கழித்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூடான ஒயிட் ரைஸ் கூட இந்த மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது எம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.